வணக்கம். டாஸ்மார்க் 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்குல இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்குல தமிழக அரசு சார்பா ஆஜரான வழக்கறிஞர் PS ராமன் அவர்கள், இந்த விசாரணை தமிழக அரசுக்கும் டாஸ்மார்க்கும் உள்ள ரெப்புடேஷனே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்களும் இருப்பதாக சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்துல என்னென்ன நடந்ததுன்றத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியும்? வணக்கம் விக்னேஷ். இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். அதாவது தமிழக மக்களை, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க பணத்தை பிடுங்கி விதவைகளாக்கி அப்பா இல்லாம ஆக்கினாங்களோ அதனுடைய விளைவுகள் அத்தனையுமே நேத்திக்கு கூட நீங்க நம்ம அதுக்கு தெரிஞ்சது. நேத்திக்கு கூட இந்த நம்ம சொல்றச்ச ஒரு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் சொல்றாரு, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒருத்தர் 1000 கோடி சொல்றாரு, எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டாரு. அது நீங்க என்ன கூட கேட்டீங்க, திரு அண்ணாமலை அவரோட குறிப்பிட்டாரான்னு. அவருடைய விளக்கத்தை இன்னைக்கு கரெக்டா இடி சொல்லிட்டாங்க. 1000 கோடிக்கு அளவுக்கு ஊழல் நடந்ததற்கான தஸ்தாவேஜுகள், நகல்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா இதுல ஹைலைட் ஆஃப் த ப்ரோக்ராம் இன்னைக்கு முக்கியமான தருணம் என்னன்னாக்க, இன்னைய வாதத்துல அமலாக்கத்துறை கொடுத்ததுல தமிழக அரசு எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யத்துக்கு ஈடுபட்டிருக்காங்கிறது துல்லியமா வலை போட்டு காட்டினாங்க. அவங்க சொல்றது என்னன்னாக்க, செந்தில் பாலாஜி அவங்களுடைய PA, அதையும் தாண்டி சில மந்திரிகள் அளவுக்கு, எல்லா பழைய மந்திரிகள் புது மந்திரிகள் எல்லா அளவுக்கும் எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை தான் பாஜக மாநிலத்தில் சொல்றாங்க, இவங்களாம் சொல்றாங்களே. அவங்க பேட்டி எடுக்கும் போதெல்லாம் பொதுமக்களே இப்ப பேச ஆரம்பிச்சாங்க, 1 லட்சம் இருக்கலாம், 2 லட்சம் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு அமலாக்கத்துறை அவர் PS ராமன் குறிப்பிட்டது உண்மையா இருக்குங்கிற அளவுக்கு அவர் வெளியில சொல்லிட்டாங்க, இதுதான் உண்மைன்ட்டு. அதனால 1000 கோடிங்கிறது ஒரு அரசியல் அவர் பேசல, இருக்கிற உண்மையை தான் பேசினாருங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வருது. இதை தாண்டி இதுல இருந்து எப்படி இது தமிழக அரசு மீண்டு வரும்? இன்னைக்கு ஒரு வாதத்துல விசாரணை நடத்தி உள்ள பூந்து விசாரணை நடத்தியதுனால, டாஸ்மாக் கார்பரேட் கம்பெனில தலைமை அலுவலகத்தை பண்ணதுனால தமிழக அரசினுடைய மானமே கப்பல் ஏறிவிட்டது, ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாகியிருக்கும் மக்களிடையே அப்படின்னு சொல்லிட்டு தலைமை வழக்கறிஞர் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டின் போது அப்ப நீதியரசர் ஒரு கேள்வி கேட்டாரு, இவ்வளவு சொல்றீங்களே, பெண்களுடைய பாலியல் தொந்தரவெல்லாம் பத்தி அப்ப பொதுமக்களுடைய மானம் போகலையான்னு கேள்வி கேட்டாரு. அப்ப எங்களுக்கெல்லாம் ஒரே ஷேக்கன் ஆயிடுத்தாங்க. உமன் அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்றது தெரியல. நல்ல செமைத்தியான ஒரு செம்மட்டி அடி கொடுத்தது இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, இவங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எது எப்படி தலைமை அலுவலகத்தை ரெய்டு பண்றதுக்கு இவங்க சொல்றது மற்ற கடைகள்ல எல்லாம் இந்த ரீட்டைல் ஷாப்ல நடந்தது ஊழல் இருக்கு, அது எப்படி இங்க நிற்கும்? இது பார்ட்டியே கிடையாதுங்கிற கட்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க திருப்பி. அதுக்குதான் தெள்ள தெளிவாக, அதாவது அந்த அமலாக்க PMLA ஆக்ட்ல இருக்கிற படுபாடு மாற்றம் அந்த சட்டத்துல 17(1) 17(2) இதுபடி பார்த்தாங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா திருத்தப்பட்ட சட்டத்துல 2023ல தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது, இதனுடைய சம்பந்தமாக எல்லாவுடைய தரவுகளும் இந்த தலைமை அலுவலகத்தில் இருக்கும், அதனால அங்க போவதற்கு எங்களுக்கு தடை இல்லைன்னு சொல்லி இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதுனால முதல்ல அதனால இவங்க சொல்ற கூற்று எடுபடாதுங்கிற தெள்ள தெளிவா அமலாக்கத்துறையுடைய மூத்த வழக்கறிஞர் திரு ராஜு அவர்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினாரு. இதுல எந்த அளவுக்கு பொய் பித்தலாட்டமோ 48 மணி நேரத்துக்கு மேல இதே பாயிண்ட்ல அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இது உடைக்கப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அதாவது சஸ்பிஷனோ இப்படிலாம் எழுதி கொடுக்காம உள்ள வந்துருவாங்களா, எங்களுக்கு என்ன ரீசனுக்கு வந்தாங்களா, FIR போட்டாங்களா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு வெத்து சொல்லுவாங்களே, எலும்பே இல்லாத விவாதத்தை வச்சாங்க. அந்த விவாதத்துக்கு இன்னைக்கு செம்மட்டி அடி கொடுத்தது அமலாக்கத்துறையிலேருந்து. எப்படின்னாக்க, 2008 இருந்து பாத்தீங்கன்னாக்க வருது இந்த தொடர் செயின், இந்த செயினான இந்த குற்றச்சாட்டுலாம். இந்த கணக்கை பாத்தீங்கன்னாக்க இது எப்படி நடக்குது, 2008 30 லட்சத்துக்கு மேல நேற்றுக்கு எடுத்த விவாதம் யாரு, அரசு துறையில 30 லட்சம் வாதத்துக்கு மேல மேல இவங்க பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது 1 கோடின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சட்டம் திருத்தப்பட்டு உள்ளது. அதாவது 17(2) அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அது லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கும் சட்டத்தினுடைய பிரிவுகள் இதுல உள்ள கொண்டு வரப்பட்டதுனால 11, 11, 12, 7, 13 அந்த பிரிவுகள் இந்த பரிமாற்ற சட்டத்தினுடைய முதல் பகுதி பார்ட் A அந்த பகுதியில் கொண்டாந்துட்டாங்க.
கொண்டு வந்த போது அது வந்து குற்றவியல் சட்டத்துக்கு கீழே வரும். அது குற்றவியல் சட்டத்துல வந்து இதுக்கு தான் அவன் நம்ம வீட்டுல வந்து தேடுறேன்னு சொல்லவே முடியாது. கையும் கடவுமா ஒருத்தர் லஞ்ச லாவண்யம் கொடுக்குறா கையில பிடிக்கிறதுக்கான முகாந்திரம் அதுல இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கனெக்ஷனுக்கு ஒரு 500 ரூபா வாங்குறான்னு சொன்னா அந்த ஸ்பாட்ல பிடிக்கிறாங்க. இல்லை ஏன் பிடிக்க வந்தீங்க என்று லெட்டர் கொடுத்தீங்கன்னா கேட்க முடியாது. அதுதான் அந்த சட்டத்துடைய பகுதி. அது இப்போ இதுல உள்ள கொண்டு வரப்பட்டதுனால இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு முதல்லயே சொன்னேன், அந்த வெப்சைட் ஒன்று இருக்கு, அந்த வெப்சைட்ல போயிட்டு அமலாக்கத்துறையோட வெப்சைட்ல போயிட்டு சாதாரணமா நீங்க இந்த வீடு வந்து திடீர்னு குடிசையில் இருந்தவங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க எனக்கு சந்தேகம் இருக்கு கொடுத்தாலே உடனே அங்க உள்ள நுழையலாம். அது உண்மையான இருக்கா இல்லையாங்கிற பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உடனே விசாரணை தொடங்கலாம். அந்த மாதிரி தான் மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்களால எது தரப்புல பதில் சொல்ல முடியல, அமைதியா இருந்தாங்க. அடுத்து அதையும் தாண்டி ஒரு இன்டெகிரிட்டி, அதாவது மாட்சிமை, அந்த கம்பெனியோட மாட்சிமை வந்து எங்களுக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரிலாம் ஒரு கூற்று வச்சது தமிழக அரசு தரப்புல. மாட்சிமை எங்க இருக்கு? இவ்வளவு ஊழல் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி சொல்லுவீங்க காத்துல பறக்கப்பட்டது? இன்னைக்கு தமிழர்களுடைய மானம் தான் காத்துல பறக்குதுங்கிற மாதிரி அளவுக்கு உச்ச நீதிமன்றம் வன்மையா கண்டிக்குது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமா சம்பந்தம் வந்து ஓப்பனாகவே அவங்க வந்து அமலாக்கத்துறையிலேருந்து எழுத்து மூலமா கொடுத்துருக்கப்பட்ட பதில்ல ஒரு நோட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகள்ல எந்தெந்த அளவுக்கு யார் யார் இதில் உள்ளே வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதுல பேரே சொன்னாங்க. தற்போது இருக்க அதனுடைய துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய உதவியாளர், அதையும் தாண்டி சில மந்திரிகள், பழைய மந்திரிகள், புது மந்திரிகள், இதையும் தாண்டி பெரிய மந்திரிகள் அப்படின்னு ஒரு பொதுப்படையா சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் அந்த அது என்னென்ன தரவுங்கிறது அப்படியே வந்து நீதி அரசரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீதி அரசரிடம் யார் யார் பேர் இருக்குங்கிறது தெல்ல தெளிவா கையில இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு தமிழருடைய மானம் தான் கப்பல் ஏறி இருக்கு இவ்வளவு ரூபாய் கொள்ள அடிச்சதுங்கிறது. அதையும் தாண்டி இந்த தலைமையில தான் எங்களுக்கு தரவுகள் கிடைக்கும். என்னென்ன தரவுகள்? அதாவது பணப்பரிமாற்றம் நடந்ததுக்கான தரவுகள் எப்படின்னாக்க, எங்கிட்ட மட்டும் நான் பணப்பரிமாற்றம் வந்த எங்கிட்ட பிடிக்கல நீங்க வந்து என்ன கைதியா சொல்ல முடியாதுன்னா, என் கையில திருடின பணத்தை நீங்களா வச்சுட்டு இருப்பீங்க, உங்க பணத்தை முன்னூத்தர் வழியா தானே வெளியில கொண்டு போய் அது வேற விதமா மாத்துவீங்க. அப்ப வேற விதமா மாத்துறது யாரு இருக்காரோ அவங்களும் வந்து குற்றவாளிகளா இந்த சட்டத்துல கொண்டு வரப்படுங்கிற மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது 17(2) அப்படின்னு சொல்லி வாதத்தை கொடுத்தது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து. அதை நீதி அரசர்கள் இதை வந்து உச்ச நீதிமன்றத்துடைய ஹிந்துஜாங்கிற ஒரு வழக்குல வந்திருக்கு. அதை வந்து உறுதி செய்தது. இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரவு கையில போயிருக்குங்கிறனால அவங்களும் இதுல குற்றவாளிகளா வருவாங்க சொல்லி அதையும் வந்து ஏற்றுக்கொண்டது தமிழக அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம். அதையும் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வந்து கூற்றை வந்து அமலாக்கத்துறையில வைக்கப்பட்டது. என்னன்னாக்க, இன்னைக்கு நடக்கிற இந்த ஊழல்களுக்கெல்லாம் நாங்க எழுத்து மூலமாக ஈசிஆர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது இல்லாமே நாங்க வந்து அது பாதுகாக்கப்பட்டு நாங்க வந்து டைரக்டா வந்து எஃப்ஐஆர் கூட போடாம, முதல் தகவல் அறிக்கை கூட போடாம, அந்த 157 குற்றப்பிரிவின் கீழ குற்றவியல் பிரிவின் கீழ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் அமைச்சு போகணுங்கிறதெல்லாம் கூட இப்ப எடுத்து உச்ச நீதிமன்ற தரப்புல நீக்கிட்டாங்க. அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு எங்கள்கிட்ட எஃப்ஐஆர் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் நாங்கள் மேலே போயிட்டோம். அவங்க கொடுத்த எஃப்ஐஆர் தான், அவங்க போட்டது தான். அவங்க மொத்தம் 41 எஃப்ஐஆர் எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு கோர்ட்ல ஒரு மதியானம் 2 மணிக்கு மேலே இன்னொரு 5 எஃப்ஐஆர்கள் வந்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கணும்னு சொன்ன ஒரு தனிநபர்கள் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பியை கொடுத்துருக்காங்க. இப்போ 46 எஃப்ஐஆர் வந்துருச்சு. இப்போ 46 எஃப்ஐஆர் வந்து தமிழக அரசினுடைய காவல்துறை குற்ற லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கும் துறையானது விசாரணை செய்த முதல் தகவல் அறிக்கை. அதை வந்து தமிழக அரசு எப்படி வெளியில கொண்டு வர முடியுமா? நீங்க வந்து வேலை பண்ணீங்க, நீங்க விசாரணை பண்ணாம இதெல்லாம் கடப்புல போட்டீங்கிறது உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி கேட்டது. அதுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. இந்த அளவுக்கு லஞ்ச லாவணத்தை வளர்க்கறது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் வந்து பொதுஜனங்கள் தான் வந்து எஜமானர்கள் ஒரு குடியரசு நாட்டுல. அந்த பொதுஜனங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. நாங்க வந்து ஒரு இது கேட்டாங்க தமிழக அரசு தரப்புல, நீங்க வந்து உயர்நீதிமன்றம் உங்களுடைய கண்காணிப்புல இந்த விசாரணை நடத்தணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப உயர்நீதிமன்றம் எல்லா விசாரணையும் நாங்க கண்காணிப்புல நடக்கும்னாக்க அப்ப நியாயங்கள் எங்க இருக்கு விசாரணை துறைக்கு? அதனால எங்களுக்கு வழக்குகள் எல்லாம் முடிக்க வேண்டிய தருணத்துல இருக்கு. நாங்க என்ன சட்டம் சொல்லுகிறதோ அது சட்டத்தை விளம்புவோம். ஆனால் இந்த விளைவுகளுக்கெல்லாம் யார் வந்து பதில் சொல்லுவாங்கன்னா, பொதுஜன மக்கள் தான் குடியரசு நாட்டின் மன்னர்கள்.
அவர்கள் அதற்கான உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அழுத்தமாக சொல்லுகிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க இவ்வளவு அமக்கலம் பண்றீங்க. ஏழைகளுடைய பணத்தை சுரண்டி இந்தியனுடைய பொருளாதாரத்தையும் தமிழக பொருளாதாரத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது மறைமுகமாக இன்னைக்கு கண்டனத்தை தெரிவிக்குது. அந்த வழக்கு ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் வரிசையா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உயர்நீதிமன்றத்தோட ஒரே வார்த்தை என்ன, ஒரே முழக்கம்ங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா, பொருளாதார சீர்குலைவை லஞ்ச லாவண்யத்தை என்றுமே ஆதரிக்க முடியாது, இது தவறான அணுகுமுறை. இதை நீங்க ஒரு விசாரணை உயர் நீதிமன்றமும் தமிழக அரசாங்கத்துக்கும் அந்த வாதங்கள் போது கேள்வி எழுப்பிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு கரப்ஷனை ஒழிக்கிறதுலன்றதையும் பதிவு பண்றாரு நீதிபதி. தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு வர்றாரு அந்த வார்த்தையை. நம்ம கூட பாத்தீங்கன்னா அந்த முழக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த பதில் சொல்ல முடியும். ஏன் இன்னி வரைக்கும் அவங்க 2008 இருந்து வருது, 2008 இருந்து ஏன் இவங்க விசாரணையை நடத்தாம இருந்திருக்காங்க? ஏன்னாக்க அவன் இன்னைக்கு அமலாக்கத்துறை சொல்றதோட கணக்கின்படி பார்த்தால் தற்போதைய அமைச்சர், அவரது உதவியாளர், இன்னும் சில மந்திரிகள், அவங்க பேரை குறிப்பிடல, இன்னும் சில மந்திரிகள், பழைய மந்திரிகள், இப்ப இருக்கும் முதல் அந்த தலைமை வரைக்கும் போகக்கூடியதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு ஓப்பனா அந்த நோட்ல எழுதி கொடுத்துருக்கோம். எழுத்து மூலம் கொடுத்த பதிலுரையில சொல்லி ஓப்பனா அமலாக்கத்துறையின் மூத்த வழக்கறிஞர் திரு ராஜு அவர்கள் குறிப்பிடுகிறார். இது எவ்வளவு விஷயமான விஷயம். இதுல இருந்து இவங்க எப்படி வெளியில வர முடியுங்கிறத இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அவங்க பேசுறச்சே எது செய்த திரும்பி பாக்குறாங்க ஜட்ஜு. அதே ஒரு சமிக்கை. ஓ, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கே, உங்களுக்கு அதுக்குதான் சொல்றாரு எஜமானர்கள் பதில் சொல்றாரு. இவங்க கேஜரிவால் கேஸ் ஆகட்டும், மதன்லால் கேஸ் ஆகட்டும், எல்லா கேஸிலுமே சொல்ற ஒரே முறை என்னக்க, ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தா கூட அந்த இடத்துல பணிபரிமாற்றம் லஞ்ச லாவண்யம் நடந்து பணபரிமாற்றம் நடந்து அது அமலாக்கத்துறை விதிகளுக்கு மேல எங்கேயாவது அதெல்லாம் அமல்படுத்தி இருந்தாங்கனாக்க எந்த காரணமும் இன்றி அமலாக்கத்துறை உள்ள நுழைவதற்கான 100% உதாரணம் 2008 இந்த எஃப்ஐஆர் எடுத்திருக்காங்க. இதுல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் விசாரணை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா 2008 யாரு அந்த அமலாக்கத்துறை சாராயத்துறை கையில வச்சிருந்தாங்க சொல்லுங்க. அப்ப அவங்க தானே அந்த அமைச்சர்கள் வேற அமைச்சர்கள் சொல்லி திமுக ஆட்சியில இருந்தாங்க. தொடர்ச்சியா 10 வருஷம் அதிமுக தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆமா, 2008 இருந்துன்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் 2008 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னாக்க 2023 வரைக்கும்னாக்க நீங்க பாத்துக்கலாம். 2 பேரும் தான் மாத்தி இருந்திருக்காங்க. அந்த 2 பேரும் தான் இன்னைக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மாத்தி இவங்களை மாத்தி அவங்கள மாத்தி பங்காளி ஆளின்னு சொல்லி போட்டு வாக்களிச்சு இன்னைக்கு இவர்களுடைய நிலைமை என்ன? அவங்க பெரிய அளவுல இவங்க லஞ்ச லாவண்யத்தை சுரண்டி அவங்க பெரிய அளவுக்கு போயிருக்காங்க. இவங்க இருந்த நிலைமை என்ன கேட்டா இன்னொரு கூற்று வைக்கப்படுகிறது. நாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இவங்க வெளிநாட்டுல கொண்டு போய் அமலாக்கத்துறையில இருந்து எடுத்த பணத்தை எல்லாம் வெளிநாட்டுத்துறைக்கு போறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக இன்னைக்கு எழுத்துறையில் இருக்கிறதா தகவல் வருது. அப்ப அதற்கெல்லாம் தமிழக அரசு எப்படி அமைதி காத்தது? இந்த தமிழக அரசுன்னா 2 கட்சிகளும் சேர்த்துதான் சொல்றாரு ஒரே வார்த்தை. தமிழக அரசு எப்படி பார்த்து கொண்டிருந்தது? பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கான முகாந்திரம் இருப்பதாக வாக்குவாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது அமலாக்கத்துறையிலேருந்து. இதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு ஃபுல் கோர்ட் மீட்டிங் எல்லா நீதி அரசர்களும் சேர்ந்து தலைமை நீதி கீழே ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கிறதுனால நாங்கள் 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம், அதனால நீங்க நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சொல்லி ஒரு கோரிக்கையை நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் அமலாக்கத்துறை மூத்த வழக்கறிஞர் திரு ராஜுவிடம் கூறினார். உடனே திரு ராஜு அவர்கள் நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் வேற வழக்குகள் இருக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் சொன்னால பரவாயில்ல, நீங்க எப்போ வந்தாலும் காத்துட்டு இருக்கோம், உடனே வழக்கை தொடர் விசாரணை கேட்போம், நாளையோடு முடிந்துவிடும் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் இனி தற்போதைய நிலைமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இந்த அர்த்தம் என்னவென்றால் லஞ்ச லாவண்ய ஊழல் இந்த வழக்குல மூலமாக இந்த டாஸ்மாக் வியாபாரத்தில் எக்கச்சக்கமான ஊழல்கள் இருக்கிறது அப்பட்டமாக வெளியில வந்திருக்கிறது தான் நிதர்சனம். 41 46 எஃப்ஐஆர் ஆயிடுத்து. இன்னொரு வேண்டுகோளையும் நீதிமன்றம் வைத்திருக்கு. இது இவங்க மட்டும் இங்க இருக்கிறவங்க இல்ல, வெளியாரில் யாரிடமாவது ஒரு முகாந்திரம் இருக்குமானால், புகார்கள் உங்களுக்கு கையில இருக்குமானால் அதையும் கொண்டு அமலாக்கத்துறையிட்ட கொடுக்கலாம் என்று ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காங்க. பொதுமக்களும் கொடுக்கலாம்ன்றத பதிவு பண்ணிருக்காரு. அதனால யாரா இருந்தாலும் ஒத்துழைக்கலாங்கிறத என்னுடைய கருத்துங்கிறத பதிவு செய்கிறேன். நாளை பார்ப்போம். நாளைதான் உச்சக்கட்டத்தின் கிளைமேக்ஸ் ஆக முடியும். இன்னைக்கே 50% கிளைமேக்ஸ் வந்துருச்சு. 100% நாளைக்கு முடிவடையும் என்பது திண்ணம்ங்கிறதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.